கடவுளை அறியாத மனிதர்கள் கூட கடவுளின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அநேகருக்கு அந்த பிரின்சிபிள்ஸ் தெரியறது இல்ல. பாருங்க, வெறும் நபர் மட்டும்தான் தெரியும், இயேசு தெரியும். ஆனா இயேசு வெற்றி பெறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அது தெரியாது. உலகத்துல இருக்கிறவன் வித்தியாசமா இருக்கிறான், அவனுக்கு இயேசுங்கிற பர்சன் தெரியாது, ஆனா அந்த பிரின்சிபிள்ஸ் தெரியும். இதை வச்சு அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். நாம ஆண்டோடைய பிள்ளைகளா நம் பைபிளை மத புக்ஸ் மாதிரி படிக்காம அதுல என்ன இருக்குன்னா வெற்றி கோட்பாடுகள் இருக்கு. உன்னுடைய பேச்சுக்கள் இந்த வார்த்தையோடு இசைந்ததாக அது இருக்க வேண்டும். அப்பொழுது நீ வெற்றியை பார்க்க. நம்ம தோற்று போக மாட்டோம், தோல்வியில வாழ வேண்டிய அவசியம் அல்ல. பொருளாதாரத்திலும் சரி தொழிலிலும் சரி நாம் வெற்றிகளை பார்க்கலாம். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை அவன் எடுத்துக்கிறான்னா தேவனுடைய வெற்றி கோட்பாடுகளை அவன் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்றாரு, ஜோசுவா வெற்றி நிச்சயம், இதுதான் வேத சத்தியம். ஆமென். The secret of success அப்படிங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கிறது மட்டுமல்ல, I must speak the word of God. தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும்? பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைய பேர் வாழ்க்கை தோல்வியா இருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசாது. கடவுள் பாருங்க, அவர் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறாரு, அது வல்லமை உள்ளது, அது சக்தி உள்ளது, படைக்கும் ஆற்றல் உள்ளது, ஜீவன் உள்ளது, ஞானம் உள்ளது. சொல்றாரு, இப்ப அத நீ பேசு. அப்ப என்னை ஏழையாக நான் சிந்தித்துக் கொண்டு நான் செல்வந்தனாக மாற முடியாது. என்னை செத்தவனாக நினைத்து கொண்டு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒன்றை பிறப்பிப்பது முடியாது. நான் எப்படி எண்ணணும்? என் சபை இப்படி இருக்க போகுது, என் மக்கள் இப்படி இருக்க போறாங்க, என் தொழில் இப்படி இருக்க போகிறது, நான் செய்கிற வியாபாரங்கள் இப்படி இருக்க போகிறது. முதல்ல அதை தேவ வசனத்தை கொண்டு உங்களுடைய எண்ணங்களில் அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வேற பேசுறாங்க, வேற பேசிட்டா வேற நினைச்சிடுறாங்க, ஸ்டாப் ஆயிடுது. அப்ப கட்டப்படுதல் எப்படி நடக்குது? ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி சிந்திக்கிற ஒரு கூட்டம் எழும்பிட்டா அவங்க நினைச்சது எதுவோ அது இந்த பூமியில நடந்தே தீர்ந்து. எல்லாம் பண்ணியாச்சுடா, இப்ப நீ எடு இந்த புக்க கையில, நீ இந்த வார்த்தையை வாயில வை, இந்த எண்ணத்தை வாயில வை, இத பேசு, இதுல சொல்லி இருக்கிற மாதிரி செய்யும் போது சுவிட்ச போடுற, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். Then you will make your way prosper and then you will have good success. So இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களோட பேச விரும்புகிறேன். வளர்ச்சியின் விதிகள் பற்றி ஆரம்பிச்சோம். அது ஒரு ரொம்ப ஸ்டடி, அது ஒரு ஸ்டடி மாதிரி பாருங்களேன். ஆனால் நிறைய நேரம் நமக்கு ப்ரீச் பண்ணாதான் நல்லா போகுது. ஸ்டடிங்கும் போது பாயிண்டாக சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ரெண்டையுமே சேர்த்து பண்ணணும், இல்லைன்னா அது அந்தளவுக்கு போய் சேராது அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். அதில் இருந்து ஒரே ஒரு பிரின்சிபிள்ஸை தான் கிட்டத்தட்ட 6 வாரங்களுக்கு மேலே என்ன பண்ணிட்டேன், பேசிட்டேன். அந்த பிரின்சிபிள்ஸ்க்கு பேர் குறிக்கோளின் விதி. வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணணும். அந்த வளர்ச்சி எப்படி நடக்குது இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பேசணும். இன்றைக்கி அதில் ஒரு முக்கியமான விதியை உங்களோடு பேச விரும்புகிறேன். சரியா? இது இதுக்கு நான் 2 பேர் வச்சுருக்கேன். சொல்லாததை செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், சொல்லாததை செய்யுங்கள். சொல்லுங்கள், சொல்லாததையும் செய்யுங்கள். ஓகே, இங்கிலீஷில் இதை இன்னொரு விதத்தில் சொல்கிறான், கோ எக்ஸ்ட்ரா மைல். எல்லாம் சொல்லுங்கள், கோ எக்ஸ்ட்ரா மைல்ஸ். ஆமென். Matthew Gospel chapter 5 verse 41. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 41. சிலர் ஆங்கில வேதாகமெல்லாம் பயன்படுத்துறதுனால அதெல்லாம் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். சரியா? இதுக்கு இவர் இப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு, மேஜர் சுந்தரராஜன் மாதிரியே பேசுகிறார அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சிலருக்கு இங்கிலீஷ் பைபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு அது சொல்ல வேண்டியது இருக்குது. சரியா? எடுத்தீங்களா? மத்தேயு 5, Matthew Gospel chapter 5 41வது வசனம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ.
இதை வந்து எப்படி சொல்கிறோன்னா, கோ எக்ஸ்ட்ரா மைல்ஸ். எல்லாம் சொல்லுங்க, கோ எக்ஸ்ட்ரா மைல்ஸ். ஆமென். அப்படின்னா என்னன்னா, சொல்லாததையும் செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சொல்லாததையும் செய்யுங்கள். சரி, இது ஒரு பிரின்சிபல்ஸ். இதை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்ட்டு. இப்போ கவனிங்க, வேதாகமத்தை நாம் அணுகுவதில் கரெக்டான அணுகுமுறைகள் நமக்கு இருக்கணும். ஒன்று என்னென்னா, தேவனை பற்றி வேதாகமம் முழுவதும் நாம் படித்து கொண்டே வருகிறோம். அடுத்தது, தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத படிக்கிறோம். அதாவது தேவனுடைய செயல்படும் முறை, அதாவது அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல். ஒன்று அவருடைய தன்மை, இன்னொன்று அவருடைய மெத்தட். அவருடைய ஒர்க்கிங், அந்த மெத்தட், ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ், அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னா பர்சன், இன்னொன்று பிரின்சிபிள்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பர்சன், பிரின்சிபிள்ஸ். இயேசு என்கிற ஒரு நபர், அவரை நாம் அறிவது எவ்வளவு அவசியமோ அதுபோல அவர் என்ன போதித்தார் என்பதையும் நாம் என்ன பண்ண வேண்டும், அறிய வேண்டும். சரிங்களா? the person of Jesus and the principles of Jesus. ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யமும் நீதியும். ராஜ்யம்ங்கிறது கிங்டம். ஆனா அந்த கிங்டம்ல என்ன நீதி இருக்கு? வாட் இஸ் த லா ஆஃப் த கிங்டம்? வாட் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் த கிங்டம்? அந்த 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 ராஜ்யத்தினுடைய நீதி என்ன? அந்த ராஜ்யத்தினுடைய பிரின்சிபிள்ஸ் என்ன? கொள்கைகள் என்ன? அதன் தத்துவம் என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்தியாவில் இருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு டிரைவிங்கான ஒரு ரூல் பார்த்தா கூட என்னது இருக்கு, நம்ம கீப் என்னது லெஃப்ட். இதே ஃபாரின் கண்ட்ரிக்கு போனால் அங்கே எப்படி இருக்குது, நிறைய நாட்டில் ரைட்டில் இருக்குது. இங்கே உள்ளதை போய் அங்கே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கேமரா அடிச்சிடும். 2 மாதம் 3 மாதம் சம்பளத்தை ஒரே இதில் ஃபைனில் கேட்ட சொல்கிறான். அதனால தான் அவன் பார்க்கான், வேலைக்கே போட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி என்ன ஆகிடக்கூடாது, ரொம்ப கவனமாக ஓட்டுறான். ஏன்னா ஃபைன் வந்து உங்கள் வீட்டு ஃபைன், எங்கள் வீட்டு ஃபைன் இல்லை, வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது. அது மாதிரி நாம் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டே இருக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ இந்த ராஜ்யத்தின் முறைமைகள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம எந்த பிரின்சிபிளை ஃபாலோ பண்ண போகிறோம், அவருடைய பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். ஆமென். அவருடைய விதிகளை நாம் வந்து செயல்படுத்த போகிறோம். அப்படி செயல்படுத்தும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தின் விதிகள் முறைகள் அப்படிங்கிறத தாண்டி நாமெல்லாம் எப்படி இருப்போம்னா கிங்டம் பிஸ்னஸ் பீப்புளாக நாம் இருக்க ஆரம்பிப்போம். எப்போ கிங்டம் பிரின்சிபிள்ஸை நாம் ஆப்ரேட் பண்ணுவோமோ அப்போ நாம் யாராக இருப்போம், கிங்டம் பிஸ்னஸ் பீப்புளாக நாம் இருக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒரு கிங்டம் பிஸ்னஸை நாம் வந்து கொண்டு வருவோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் வேதாகமத்தில் தேவனை பற்றி மட்டும் இல்லை, தேவனுடைய அந்த பிரின்சிபிள்ஸும் இங்கே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பிரின்சிபிள்ஸ். ஆமென். அப்போ அது நமக்கு தெரியணும் பாருங்க. அப்போ தான் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை, வெற்றியுள்ள வியாபாரத்தை, வெற்றியுள்ள உறவுகளை, வெற்றியுள்ள ஒரு சபையை, ஊழியத்தை நம்மால் செய்ய முடியும். ஆமென். அநேகருக்கு அந்த பிரின்சிபிள்ஸ் தெரியறது இல்லை பாருங்க. வெறும் நபர் மட்டும்தான் தெரியும், இயேசு தெரியும். ஆனால் இயேசு வெற்றி பெறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அது தெரியாது. உலகத்தில் இருக்கிறவன் வித்தியாசமாக இருக்கிறான், அவனுக்கு இயேசுங்கிற பர்சன் தெரியாது, ஆனால் அந்த பிரின்சிபிள்ஸ் தெரியும். இதை வச்சு அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். பிரதர், நான் பைபிளே வந்து நான் நல்லா பைபிள் படிக்கும், நீங்கள் முதல்ல ஜோம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊக்கமாக எதுக்கு ஜோம் பண்ணணும், நான் டெய்லி முதல்ல ஒழுங்காக பைபிள் படிக்கணும். பாருங்க, கற்றுக்கொள்ளணும், கண்டிப்பாக பைபிளில் இருந்தும் கற்றுக்கணும். அப்போ நான் வந்து எனக்கு வாசிக்கிற கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு லாஸ்ட் டே மட்டும் புக் ஷாப் போயிருந்தேன்.
ஒரு 7,000 ரூபாய்க்கு புக்கு வாங்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு 7,000க்கு வாங்கினேன். ஒரு நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, புக்கு வாங்கிறதுக்கு காசு இருக்காது. சட்டைக்கிட்ட வாங்கலான்னு வச்சுருக்கிற காசை ஆசையாக போய் புக்கு வாங்கிடுறது, சட்டை பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அறிவையும் ஞானத்தையும் சம்பாதிச்சதுனால சட்டை வாங்குறது பிரச்சனையே இல்லை. எவ்வளோ சட்டைனாலும் வாங்கிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு பாருங்களேன். ஆமே. முதல்ல அது கூட பிரின்சிபிள்ஸ் தான். முதல்ல என்ன பண்ணுமோ அதை பண்றது. புரியுங்களா உங்களுக்கு? சில எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுது, wisdom is the principal things. ஞானமே முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, ஞானமே முக்கியம். பைபிள்ல எது முக்கியம்னு சொல்லி தருது. எது ரொம்ப முக்கியம்? இப்போ நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, வாழ்க்கையை வாழணும், முதல்ல உங்களுக்கு என்ன தேவை? வீடு அல்லது வியாபாரமோ அல்லது ஒரு ராஜ்யமோ எப்படி கட்டப்படும்? ஞானத்தினால் கட்டப்படும். எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஆமென். அப்ப கட்டப்படுறதும் நிலைநிறுத்தப்படுறதும் ஞானத்தாலும் விவேகத்தாலும் நடக்கிற ஒரு காரியம். wisdom is the principal things அப்படின்னு ஞானம் சொல்றாரு. ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி? புத்திய சம்பாதி. அறிவு ஞானத்தை பெருக்கிக்கணும். அதாவது நமக்கு அதனுடைய வேல்யூஸ் தெரிஞ்சுன்னு வைங்களா, நம்ம வேற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது ஞானம் பிரதானமானதா இருக்கிறது. ஞானம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது மீதி எல்லாத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியும்? உண்டு பண்ண முடியும். ஞானம் என்றால் என்ன? தேவனுடைய வழிமுறைகள், தேவன் வைத்திருக்கிற அந்த செயல்படுகிற முறைகளாக இருக்கிறது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இதை இப்போ இந்த புக் ஷாப் போயிட்டு புக்லாம் தேடி நான் பார்க்கும்போது அதில் நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தின் அடிப்படையில் அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான் வச்சு தான் புக்ஸ் என்ன பண்ணுறான், நிறைய எழுதுகிறாங்க. சொல்லப்போனால் எழுத்தாளர்கள் நிறைய பேர் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியன் பாஸ்டர்ஸ் இல்லை, ஃபாரின் நிறைய கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் யாராக இருக்கிறாங்க, ஆத்தர்ஸாக இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஷுல்லர் அப்படிங்கிறோடைய புக்கு நிறைய. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிறோடைய புத்தகம். இவங்க எல்லாமே யாரு? கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். பாஸ்டர்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். ஜிக் ஜாக்லர் அவருடைய புத்தகங்கள். சிலருக்கு இது என்னெல்லாம் எந்த மாதிரிலாம் புக் படிப்பீங்கன்னு கேட்குறாங்க, இப்போமே நோட் பண்ணிக்கலாம். ரஷல் கான்வெல், ஆரிசன் ஸ்வெட் மார்டின், இவங்க எல்லாருமே யாருன்னா ஒரு போதகராக இருந்து சபையில் மட்டும் பிரசங்கிக்கிறவர்களா இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் கம்பெனியில் நிறைய சேல்ஸ் பீப்புளுக்கு, நிறைய சிஓக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக தேவன் அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். ஸோ நான் இந்த வளர்ச்சியின் விதிகளை பற்றி பேசும்போது உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, உங்கள் தொழில் வளர்ச்சி என்பது உங்கள் வளர்ச்சியை சார்ந்ததாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் என் வியாபார வளர்ச்சிங்கிறது என்னுடைய வளர்ச்சியை சார்ந்தது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஸ்டார்ட் ஆகணும்? உங்கள்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, வளர்ச்சி எப்படி நடக்கும்னா, உன் ஆத்துமா வாழ்வது போல். அப்போ உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? It begins your mentality, it begins your soul, it begins your self. எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்துமா வாழ்வது போல். அப்ப நீங்க எல்லாத்திலையும் வாழணுமா? அப்ப முதல்ல உங்களுக்குள்ளே, அதாவது வளர்ச்சியை விரும்புகிறவர்கள் தங்கள் முதலீடை முதலாவது தங்களுக்குள் செய்து கொள்கிறார்கள். நம்ம எங்க முதல்ல போடலாம், எங்களை முதல்ல போடலாம்னா முதல்ல உங்களுக்குள்ள முதல்ல போடணும். உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்றது, உங்களை நீங்க எக்யூப் பண்ணி கொள்றது. ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, ஒரு வியாபாரம் செய்றீங்க, அதே பிஸ்னஸ் லட்சக்கணக்கில் லாபம் வரும் விதத்தில், கோடிக்கணக்கில் லாபம் வரும் விதத்தில் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
ஆனால் நாம் அதே இடத்துல இருக்கிறோம் என்றால் நாம் வளராமலே இருக்கிறோம். அதனால அதே இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் நம்மை வளர்த்து கொள்ள வியாபார உலகங்களிலே நாம் வெற்றிகளை பார்க்க முடியும். ஆமென். நம்மளை அதனால தான் என்னுடைய முதலீடு அப்படிங்கிறது வெளியில் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை விட எனக்குள்ள நான் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். எல்லாம் சொல்லுங்க, இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்களில் முதலீடு செய்யுங்கள். ஆமென். இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப், உங்களுக்காக. ஏன்னா நீங்க என்ன கண்டிஷன்ல வர்றீங்களோ அது பொறுத்து தான் உங்க பிசினஸ் இருக்க போகுது. அப்போ grow the leader and grow the organization. ஒரு தலைவனின் வளர்ச்சியை பொறுத்து தான் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி நடக்கும். அப்போ நீங்க வளர்ந்தா உங்க பிசினஸ் தன்னால வளர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களை மேம்படுத்தி கொள்ளுகிற காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது எந்தெந்த காரியங்களிலெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறத நான் உங்களுக்கு 2-3 கிளாஸில் என்ன பண்ணிட்டேன், பேசிட்டேன். கேட்காதவங்க மறுபடியும் போய் என்ன பண்ணுங்க, அதை கேட்க ஆரம்பிங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம தொடருவோம். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். நம்ம சபையிலேருந்து ஒரு டிவிடி ஒன்று போட்டிருக்காங்க. 1 வருஷம் நான் பேசுனது எல்லாமே அதில் இருக்கும். தினமும் ஒன்று கேட்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 மெசேஜுக்கு மேலே அது இருக்கும். தினமும் ஒன்று கேளுங்க. சரி, ஏனென்றால் வார்த்தைகளை பிரியமாக இருக்கிற மனிதர்கள் வளர்கிறார்கள். ஆமாம். சரி, இதெல்லாம் முக்கியம். ஓகே, அப்போ கோட்பாடுகள், கொள்கைகள், பிரின்சிபிள்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணி என்ன ஆகிடுறாங்க, உலகத்தில் பெரிய நபர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்போ எழுதப்படுற புத்தகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிபிலிக்கல் பிரின்சிபிள்ஸ் அதில் இருக்கும். சில பேர் வசனத்தையும் கோட் பண்ணி இது வேதாகமத்தில் உள்ளதுன்றதை போட்டுருவாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறதில்ல, அதை போடாமல் ஜென்ரலாக என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே போட்டுருவாங்க. அப்போது கடவுளை அறியாத மனிதர்கள் கூட கடவுளின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இது விளங்குதா, புரியுதா உங்களுக்கு? அவங்க கடவுளை என்ன பண்ணல, தெரியல, ஆனால் தேவனுடைய அந்த பிரின்சிபிள்ஸ் இருக்கு பாருங்களேன், அதை அவங்க கற்று வச்சிருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, வளர்றாங்க. இப்போ ராபர்ட் ஷுல்லர் யாருன்னு சர்ச்சில் தெரிய மாட்டேங்குது, ஆனால் யாருக்கு தெரியுது, நிறைய கம்பெனி சிஓக்களுக்கு தெரியுது. மேக்ஸ்வெல் யாருன்னு சர்ச்சில் கம்மியாக தெரியுது, வெளியில் நிறைய பேருக்கு தெரியுது. அப்போ நாம் ஆண்டுடைய பிள்ளைகளா நாம் பைபிளை மத புக்ஸ் மாதிரி படிக்காம அதில் என்ன இருக்குன்னா வெற்றி கோட்பாடுகள் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி கோட்பாடுகள். ஆமாம். இந்த ஜோஷுவா 1:8 பார்த்தீங்கன்னா அதில் அதுதான் வருது. யோசுவா 1:8 எத்தனையோ 1000 முறை அந்த வசனத்தை நான் வாசித்துட்டேன். என் வாயாலே நான் வாசித்திருப்பேன், எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரே ஒரு வசனம் தான், ஆனால் அதில் எவ்வளோ அழகாக வருது பாருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ பார்க்கணுமா, கடவுள் சொல்கிறார் யோசுவாவை கூப்பிட்டு. ஜோஷுவா 1:8 என்ன போட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கணுமா, அப்படி சொல்லிட்டாரு, யூ நீட் திஸ் புக் அப்படின்ட்டு. எத்தனை பேர் இந்த புக் வச்சிருக்கீங்க? எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a வின்னிங் புக். எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a வின்னர்ஸ் மேனுவல், இட்ஸ் a சக்சஸ் கைடு. ஆமென். இட் இஸ் a வின்னர்ஸ் மேனுவல் மை ஃப்ரெண்ட். ஸோ இது சாதாரணமாக அதனால தான் பாருங்க, இது அப்படி சொல்லி தரல பாருங்க. நம்ம இது என்னமோ நினச்சிட்டோம். ஒவ்வொரு வரியை வைத்து நீங்கள் சிருஷ்டிக்க முடியும், ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு நீங்கள் உண்டாக்க முடியும், அவ்வளவு இதில் அடங்கியிருக்கு. அதனால தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையில் பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு சீக்ரெட் இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். இப்போ பிழைப்பை தேடி ஓடுறாங்க. ஐயா, ஒவ்வொரு வார்த்தையால பிழைப்பாயா? அந்த ரகசியம் தெரிஞ்சுட்டு தான் ஒரு வார்த்தை சொல்லும் அப்படிங்க. ஒன் வேர்ட் பெரிய
காரியம். அப்போ இதுக்குள்ள கடவுளுடைய ஞானமும் கடவுளுடைய வழிமுறைகளும் இதுல அடங்கியிருக்கு. அதனால தான் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஜோஷுவா 1:8. அம்மா, ஜோஷுவா 1:8. ஓகே, புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய். Then you will make your way prosper and then you will be successful. Then you will be successful. எல்லாம் சொல்லுங்க, prosper and successful. அப்போ ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தையை அவன் எடுத்துக்கிறான்னா, தேவனுடைய வெற்றி கோட்பாடுகளை அவன் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்றாரு, ஜோஷுவா வெற்றி நிச்சயம், இதுதான் வேத சத்தியம். ஆமே, தட்டலாம், கை தட்டலாம, தப்பு கிடையாது. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி நிச்சயம், இதுதான் வேத சத்தியம். ஆமென். எஸ், வெற்றியா வாழதாங்க கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. நம்புங்க. முதல்ல வெற்றியா வாழ உங்களை உண்டாக்கணும் மட்டும் இல்லை, நீங்க வெற்றி பெறதுக்கு அவரு கூட நின்று உதவி செய்வாரு. அதனாலதான் ஜோஷுவா கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம், இதுல என்ன சொல்லியிருக்கேன்னு கொஞ்சம் கவனி. ஏன்னா இதுல என்ன இருக்கு? வெற்றிக்கான கோட்பாடுகள் இருக்குது. இது உன் வாயில கொஞ்சம் வச்சுக்கோ, உன் மனசுல கொஞ்சம் வச்சுக்கோ, இதுல சொல்லியிருக்கிறபடி செஞ்சு பாரு. அப்போ உன் வழியை என்ன பண்ணுவ? ஐக்கிய பண்ணுவ. நீ புத்திமானா நடந்துக்குவேன்னு தமிழ்ல வருது. ஆங்கிலத்தில் எப்படி வருது? நீ அப்பொழுது then you will make your way prosper and then you will have good success. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பாய், வெற்றி பெறுவாய். எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம் என்கிட்ட இருக்கும்னா நான் செழிப்பது உறுதி, நான் வெற்றி பெறுவது உறுதி. இதை கையில வச்சுக்கிட்டும் செழிப்பும் வெற்றி இல்லாம இருக்குன்னா அது இந்த புத்தகத்தினுடைய தப்பு இல்லை, இது என்னங்கிறது புரிஞ்சுக்காத என்னுடைய தப்பு. இது தண்ணியே இல்லாம கொஞ்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கிட்டே சாவுற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நான் வந்து கான்ஃபிடண்டா ரொம்ப நம்பிக்கையா மக்களுக்கு சொல்லுவேன், கடவுளுடைய வழிமுறையை மட்டும் நீங்க கத்துப்பீங்கன்னா definitely you will win. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, you will win. இந்த வருஷம் ஹோலி ஸ்பிரிட் அதான் சொன்னார் இல்லையா? you will win. 1ஆம் தேதி அன்னைக்கு நிறைய பிள்ளைகளை கூப்பிட்டு அதான் சொன்னார், you will win. நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். அப்ப ரொம்ப முக்கியம், நாம தோற்று போக மாட்டோம், தோல்வியில வாழ வேண்டிய அவசியம் அல்ல. பொருளாதாரத்திலும் சரி தொழிலிலும் சரி நாம் வெற்றிகளை பார்க்கலாம். ஆமென். அப்போ கடவுள் சொல்றாரு, என் வார்த்தைகளை நீ கவனிச்சனா வெற்றி பெறுகிற வழிமுறைகள் அதிலே அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ நம்ம கவனிக்க சக்சஸ் நோக்கி என்ன பண்ண முடியும்? போக முடியும். நிறைய சக்சஸ் பிரின்சிபிள்ஸ் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அதிகாரமே, இந்த வசனத்தையே பாருங்களேன், அதிலே நிறைய சக்சஸ் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. என்ன சக்சஸ் பிரின்சிபிள்? இந்த புத்தகம், எல்லாம் சொல்லுங்க, திஸ் புக். அதான் நம்பர் 1. புத்தகம் இல்லாம வெற்றி கிடையாது. இந்த புத்தகம் ரொம்ப அவசியம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறனோ அதை எதுல வை? எதுல வை? நிறைய பேர் அக்கல்ல வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் வச்சுக்கிட்டு போறாங்க, ஐயா வெற்றியே இல்லை ஐயா அப்படிங்காங்க. இங்க வச்சிருக்கிறத எடுத்து கொஞ்சம் வாயில வைங்க. வெற்றி கண்டிப்பா வரும். ஸ்டிக்கர் வாங்கி என் பிஸ்னஸ்ல எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் பிரதர். கையிடும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார், வானத்தின் பழங்கள் தருவான், ஸ்டிக்கரா ஒட்டியிருக்கேங்க. ஸ்டிக்கர் ஒட்டினா ஆசீர்வாதம் யாரையா சொன்னா, யாராவது ஸ்டிக்கர் விற்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து இது உன் வாயை விட்டு பெருசா வாங்கி போட மாட்டிட்டாங்க என் வியாபாரம் பண்ற இடத்துல. நல்லது, அதெல்லாம் நல்லது, கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறது நல்லது, மாட்டதுன்னா நல்லது. ஆனா கடவுள் வந்து சொல்றது என்னன்னா, இந்த வசனம் எதை விட்டு புரியக்கூடாது அப்படின்னா அர்த்தம்னா, you are speaking, you are talking, you must always be in the line with the word of God.
உன்னுடைய பேச்சுக்கள் இந்த வார்த்தையோடு இசைந்ததாக அது இருக்க வேண்டும். அப்பொழுது நீ வெற்றியை பார்க்க ஆரம்பிப்பாய். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் நான் படிப்பது வெற்றியின் ரகசியம். தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவது வெற்றியின் ரகசியம். ஆமென். The secret of success அப்படிங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கிறது மட்டுமல்ல, I must speak the word of God. தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும்? பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ இங்க நீங்க காதுல கேட்டுக்கிட்டே வர்றீங்க, இதை தான் உங்க வாயில் என்ன பண்ணணும்? பேச ஆரம்பிக்கணும். அப்போ இன்னைக்கு சொன்ன நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிமனி, ஆப்ரேஷன் பண்ணியன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை உள்ள கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா உள்ள கொண்டு போகும்போது அதுக்கு முன்னாடி இருந்தது, உள்ள கொண்டு போய் பார்த்த போது இல்லை, காணாம போயிடுச்சு. ஆமென். அப்போ வியாதி பலகீனம் அப்படி இல்லை, கடவுளுடைய வார்த்தையோடு இசைந்து நாம் பேசுவது ஹோமோலோகியோ. எல்லாம் சொல்லுங்க, ஹோமோலோகியோ. கன்ஃபெஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, the Greek word கன்ஃபெஷன். கன்ஃபெஷன் என்ன? அதுக்கான வார்த்தை ஹோமோலோகியோ அப்படின்னு அர்த்தம். ஹோமோனா சேம், தெரியுதுல உங்களுக்கு? சேம் சொல்றாங்க பார்த்தீங்களா? ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிறாங்க, ஓரின சேர்க்கை அப்படி சொல்றாங்க. ஹோமோ மீன்ஸ் சேம். எல்லாம் சொல்லுங்க, சேம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சேம், என்ன மாதிரியே பேசு. ஹோமோலோகியோ, என்ன மாதிரியே பேசு. ஆமென். நான் பேசுன மாதிரியே பேசு. அவர் பேசுன மாதிரி பேசுறதுன்னா மக்கள் பாருங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பாருங்க. தேவனுடைய வார்த்தையில இருக்கிற மாதிரி அவங்க பேச்சு இருந்ததுன்னா வாழ்க்கை எப்பவுமே ஜெயிச்சிரும். வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. ஆமாண்ணே வந்தாரும், இந்த ஆட்சி வந்துச்சு, எல்லாம் போச்சே பேசிட்டு இருப்பான் உட்காந்து. அது எங்கேயா போட்டிருக்கு? வெளிப்படுத்தல் 30 அப்படின்னு கேட்கணும். நிறைய பேர் வாழ்க்கை தோல்வியா இருப்பதுக்கு காரணம் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசாதது. ஒரு போதும் நெகட்டிவான வார்த்தைகள் வாயில் வரவே கூடாது. நமக்கெல்லாம் கிடைக்குமாயா, நமக்கு யார் யார் செய்வா, அப்படி பேசக்கூடாது. நான் தயவை பெற்றவன். ஹல்லேலூயா. I am under the favor of God. ஆமென். கொடுக்காதவனும் கொடுப்பான், வராத இடத்துல இருந்து எனக்கு வரும். ஆமென். I am living under the favor. எல்லாம் சொல்லுங்க, speak God's word. அதான் ஹோமோலோகியோ. The homologio means same, confession. ஆண்டவர் என்ன பேசினாரோ அது அப்படியே பேசுறது, அவர் சொன்னது அப்படியே சொல்றது. இது ரொம்ப முக்கியம். இது இந்த ஒன்றை ரொம்ப நேரம் பேசலாம், ரொம்ப நாள் பேசலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபிள்ஸா இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறையா, உழைப்பு நல்லது தான். ஏன்னா அதுவும் ஒரு பிரின்சிபிள்ஸ் தான். எல்லாம் சொல்லுங்க, ஒர்க் இஸ் குட், ஜாப் இஸ் குட். அது வந்து ரொம்ப மோசம் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கிருபையில கூட உழைக்கணுமா அப்படிங்காங்க. நான் கேட்க, அப்போ கிருபையில நீங்க சாப்பிடணுமா? கிருபையில கொஞ்சம் சாப்பிடாம இருங்களேன், அப்போ நீங்க கிருபையில கொஞ்சம் வேலை உழைக்காமலும் இருக்கலாம். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்லுவேன், கிருபை என்பது உழைப்பை நீக்கவில்லை, அந்த உழைப்பில் வந்த களைப்பை நீக்கி இருக்கிறது. ஆமென். களைப்பு அது அப்படியே உங்களை விட்டு என்ன பண்ணிடுச்சு, எடுத்து போட்டுடுச்சு. ஆசீர்வாதம் என்பது வேலையை நீக்கவில்லை, அதில் இருந்த வேதனையை நீக்கி இருக்கிறது. புரியுது? எல்லாம் சொல்லுங்க, வேலையை நீக்கிறல, வேதனையை நீக்கிட்டார். அதாவது பிள்ளை பெறுவாய், ஆனால் வேதனை இல்லாமல் பெறுவாய். வேலை செய்வாய், ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தில் உனக்கு வேதனை இருக்காது. வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யம்னா ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு மாடா அப்போது தான் கொஞ்சம் தான் கிடைக்கும். அவர் சொல்றார், இல்ல என் பிளஸிங்ஸ் வரும்போது வேதனை கிடையாது, ஆனா வெற்றி உண்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வேதனை கிடையாது, வேலை உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். அப்போ கரெக்டான ஃபவுண்டேஷன் நம்ம போட்டுக்கணும். வேற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. வேலையே தப்பு இல்லை, வேலை வந்து ஆண்டவர் வச்சது. கடவுள் வேலை என்ன பண்ணல, நீக்கவே இல்லை.
அப்போ அதில் பாருங்க, கடவுளுடைய வார்த்தைகள் வேலையை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். அப்போ ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாவது பிரின்சிபல்ஸ். அது என்ன? ஹோமோலோக்கியோ. எல்லாம் சொல்லுங்க, ஹோமோலோக்கியோ. தேவன் பேசினது போல் பேசுதல். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பேசினது போல் பேசுதல். ஆமென். கடவுள் பாருங்க, அவர் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அது வல்லமை உள்ளது, அது சக்தி உள்ளது, படைக்கும் ஆற்றல் உள்ளது, ஜீவன் உள்ளது, ஞானம் உள்ளது. சொல்றாரு, இப்போ அதை நீ பேசு. நான் பேசும்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ பேசும்போது அது ரிலீஸ் ஆகும். ஆமென். இப்போ நான் பேசின போது அது உண்டாகி விட்டது, நீ பேசும்போது வெளியில எடுக்கிற. தேவன் எல்லாத்தையுமே பேசி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்போ உங்களுடைய பேச்சு அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பேசும் பொழுது தேவன் பேசி எதை உண்டாக்கினாரோ அதை நான் திறந்து விடுகிறேன். ஆமென். அப்ப அந்த மாதிரி நடக்குது. அவர் பேசி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, எல்லாம் ரெடியா இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட அவர் வார்த்தையை தராரு, தம்பி நீ போய் இப்ப சொன்னா அதெல்லாம் உங்ககிட்ட வந்துருங்கிறார். ஆமென். நீ போய் பேசும்போது அதெல்லாம் உன்னிடத்துல வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, read God's word. It's a secret of success. Number 2, speak God's word. It's a secret of success. Speak, always speak. என்ன சூழ்நிலைகளோ என்ன இதுவோ அது பேசக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க, ரொம்ப வருஷம் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனா பேச்சில் எந்த மாற்றமுமே இருக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கிறோமாங்க, உபவாசிக்கிறோமாங்க, எல்லாம் பண்றோமாங்க, ஆனா பேச்சு அதே பேச்சா இருக்கும். கடவுள் சொல்றாரு, இல்லை, நான் பேசினதை நீ பேசும்போது தான் ரெண்டும் இணையும்பா. நான் உன்னை சொல்லி வச்சிருக்கேன், நீ இன்னொன்று சொல்லிட்டு இருந்தா அங்கே வேலை நடக்கவே நடக்காது. இது வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் செக்ல சைன் பண்ற மாதிரி. அவர் கரெக்டாக போட்டிருக்காரு, நீங்களும் கரெக்டாக போடணும். நீங்க வேற ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அங்கே செக் என்ன பண்ணாது, ஆகவே ஆகாது. அப்போ தேவனுடைய வசனங்களை எடுத்துக்கொண்டு என் தொழிலை குறித்து, என் பொருளாதாரத்தை குறித்து, என்னுடைய பெருக்கங்களை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ ரொம்ப முக்கியமான பிரின்சிபிள்ஸ் ஸ்பீக்கிங். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக்கிங். நீங்க பேசிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது பேசணும். சும்மா ஒரு இது மாதிரி ஆகிடக்கூடாது, மிஷின் மாதிரி. அது ஒரு உங்கள் லைஃப் ஸ்டைலாகவே ஆக்கிடணும். அவர் அப்படி சொல்லியிருக்கிறார், அப்போ அப்படி தான் ஆகும். அப்படி பேசணும். அப்படி உங்கள் வியாபாரங்களை குறித்து நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேச பேச பேச, ஒருவேளை அது சரியாக இல்லாட்டா கூட நீங்கள் பேச பேச அது சரியாக ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். தேவன் பேசுகிற வார்த்தைக்கு மட்டும் வல்லமை உண்டு அப்படின்னு பைபிளில் போடல. மனிதர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. முதல் சத்தியத்தை எல்லாரும் நம்புறாங்க. எதை நம்புறாங்க? தேவனுடைய வார்த்தை வல்லமை உண்டு, அல்லேலூயா அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அல்லேலூயா. நீங்க பேசுற வார்த்தையில வல்லமை இருக்குன்னு அது எப்படிங்க? ஒன்றும் இல்லை, பெருசால இதை வந்து கஷ்டம்லாம் கிடையாது. ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேளுங்க, அவங்க அப்படி பேசிவிட்டாங்க. பேச்சில் வல்லமை இல்லைன்னா நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? பேசத்தானே செஞ்சாரு, இல்லை அவர் பேசினதை தாங்க முடியல. அப்போ பேசி ஒரு இருதயத்தை உடைக்க முடியும்னா வார்த்தை, பேசி ஒரு இருதயத்தை கட்டவும் முடியும், சந்தோஷப்படுத்தவும் முடியும். அதுக்குள்ள ரெண்டு வல்லமையும் இருக்கு. ஆமென். ரெண்டும் இருக்கு. பேசி இடிக்கவும் முடியும், பேசி என்ன பண்ண முடியும், கட்டவும் முடியும். வார்த்தை வல்லமை உள்ளதா இல்லையாங்கிறது டவுட்டே கிடையாது. அன்றாட நம்ம வாழ்க்கையில் அதான பார்க்குறோம். என்னங்க அந்த 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 கடைக்கு போகிறீங்களா, நல்லா இல்லை, நல்ல நல்ல உற்சாகமாக பேசுவாங்க, வார்த்தைகள் கஸ்டமரை கொண்டு வருது. அன்னைக்கு கூட சொல்கிறாங்க, ஒரு டிவியில் ஒரு இது ஓடிட்டுருக்கு, ஒரு சிகிச்சைக்கு போயிட்டு ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, அவங்க அளிக்கிற சிகிச்சையெல்லாம் விட அவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் அங்கே போனேன் அப்படிங்க. அவன் டெஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் இந்த டாக்டர் கொடுக்குற மருந்துலாம் மருந்தே இல்லையா, அவர் பேசுகிற வார்த்தையே மருந்து அப்படிங்க. நான் யோசித்தேன், நம்ம ஆளுகளுக்கு தான் இது விளங்கவே மாட்டேங்குது போல அப்படின்ட்டு. அவர் யோசித்து பாருங்க.
வார்த்தை வல்லமை உள்ளதா இல்லையா? சந்தேகமே தேவையில்லை. கண்டிப்பாக அது என்ன இருக்குது? இட்ஸ் பவர்ஃபுல். வேதாகமத்தில் அப்படியே ஆதியாகமத்திலேருந்து வெளிப்பத்து வரைக்கும் தெரிஞ்சிங்கன்னா 1000 வசனமாவது எடுக்கலாம், வார்த்தை வல்லமை உள்ளது அப்படிங்கிறதுக்கு. அதனால தான் வார்த்தையை எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அவர் வார்த்தை மட்டும் அல்ல, அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற உங்க வார்த்தைக்கு கூட வல்லமை இருக்குது. ஆமென். மார்க் 11:23 அதை இயேசு சொல்லுகிறார். மார்க் 11:23 இயேசு சொல்லுகிறார், உங்கள் வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். கடவுள் சொன்னபடி ஆகும் அப்படி உங்க பைபிள்ல போட்டிருக்கா? அவன் சொன்னபடி ஆகும் போட்டிருக்கா? இப்போ அவர் சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட போட்டிருக்கான். ஆனா இங்க இயேசு வந்து சொல்றாரு, அவன் சொல்ல ஆகும், அவன் கட்டளையிட எவன்? இறைவன் சொல்லிட்டு இருக்காரு. சீசர்ல கூப்பிட்டு சொல்றாரு, எவனாகிலும் அப்படின்ட்டு. ஹலோ, அந்த ஃப்ரேஸ் கவனிச்சிங்களா? எப்படி வருது? எவனாகிலும், யாரா இருந்தாலும் சரி. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நீ பேசுற வார்த்தையில வல்லமை இருக்கு அப்படிங்கிறாரு. ஆமென். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது முதல்ல வந்து இது அந்த அளவுக்கு நம்ம விளங்காமல் இருக்கும். ஆனால் இது உள்ளே போச்சுன்னா நமக்கு ஒரு கான்சியஸே வந்துடும், நம்ம ஒரு சரியான வார்த்தைகள் எப்போவுமே பேசணும் அப்படின்ட்டு. அதுவும் நம்முடைய வியாபாரங்கள், தொழில், வெற்றி, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் வரும்பொழுது ஒருபோதும் பாதகமான வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். அதுதான் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. ஆமென். ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். ஒரு சபை வெற்றியாக இருக்குமா? இந்த சபை என்னுடைய வெற்றிக்கு வேற எந்த ரகசியமே இல்லை. ஆல்வேஸ் வி ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். ஆமென். அனுபவத்தில் என்ன இருக்குது, பாக்கெட்டில் என்ன இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது இல்லை. இங்கே என்ன இருக்குதோ அதை பேசிகிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். பேச பேச திறந்துக்கிட்டே இருக்குது, வந்த வேண்டியதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமென். ஏன்னா பைபிளுடைய முதல் அத்தியாயமே அதான் சொல்லுது, கடவுள் பேசினார், எல்லாம் உண்டானது. இப்பொழுது நீ அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாய். இப்பொழுது கடவுள் பேச வேண்டாம், நீ பேச வேண்டும். சகலமும் இப்பொழுது உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்தில், உன் பொருளாதாரத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நம்ம பேசணும். சிலர் வாயை யூஸ் பண்ணியிருக்காங்க, வேற மாதிரி நிறைய யூஸ் பண்ணியாச்சு. பிரதர் உனக்கு கொஞ்சம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க பிரதர் அப்படிங்காங்க. அவளை கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்லுங்க பிரதர் அப்படின்னாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எதிர்மறை பேச்சுக்களாக இருக்குது. அதனால தான் கம்ப்ளைண்ட் வருது நிறைய. அப்படி இல்லை பாருங்க, ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், 10,000 கோடி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். 10,000 கோடி வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? வார்த்தையை பேசும்போதே வலைய போடுறேன்னு அர்த்தம். ஆமென். வெறும் உழைப்பை மட்டும் போடல, பிரயாசத்தை மட்டும் போடல, அந்த பிரயாசத்தில் எதை மிக்ஸ் பண்றான்? வார்த்தையை மிக்ஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தேன், பிஸ்னஸ் பண்ணேன், உண்மைதான். ஆனால் இந்த முறை வெறும் உழைப்பு மட்டுமல்ல, உங்க வார்த்தையை மிக்ஸ் பண்றேன், உன் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அப்படி போட்டான் பாருங்க, திரளா ஆரம்பிச்சிட்டான். ஆமென். அதுதான் அங்கே இருக்கிற மேட்ரு பாருங்க. அவன் மிக்ஸ் பண்ணி பாருங்க, இதை உள்ள விட்டு பார்த்தா நடக்கும். அப்போ நான் சொல்றேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நடக்கும் பாருங்க. 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி ஆடிட்டோரியம் கட்டுவோம் பாருங்க, அப்படி சொல்லிட்டே இருக்கிறோம். ஆமென். சொல்ல சொல்ல என்ன ஆரம்பிக்கும்? நடக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டு. Glory to God. ஐசாயா
44. ஏசாயா 44. பாருங்க. 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. கடவுள் பாருங்க, அவர் வார்த்தையை காப்பாத்துறது இல்லை, அவர் வார்த்தையை நீங்க வாங்கிட்டு நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா, அதை நிலைப்படுத்துவதில் அவர் ரொம்ப கவனமா இருக்கிறாராம். நான் என் வார்த்தையை நிலைப்படுத்தியிலே இல்லை, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை. நீங்கெல்லாம் யாரு? என்னங்க? அம்பாசிடர். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தானாதிபதி. நல்லா சொல்லுங்க, நான் ஸ்தானாதிபதி. You are the ambassador of God. Amen. நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி. அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தாரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். இப்ப பாருங்க, கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும். எருசலேம்ங்கிறது பட்டணம் இல்லையா? அந்த பட்டணத்தை பார்த்து அவன் என்ன சொல்றான்? எல்லாம் சொல்லுங்க, கட்டப்படு. தேவாலயத்தை நோக்கி என்ன சொல்றான்? நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆமென். இப்போ கட்டப்படுதலும் அஸ்திபாரப்படுறதும் எப்படி நடக்குது? எல்லாம் சொல்லுங்க, சொல்லி. எருசலேமை பார்த்து என்ன சொல்றான்? நீ இடிஞ்சு போய் மண்ணா போயிடுவோம் எருசலேம் அப்படி சொல்லல. என்ன சொல்றான்? கட்டப்படுவாயாக. ஆமென். தேவாலயத்தை பார்த்து என்ன சொல்றான்? அஸ்திபார. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி கட்டுவான். ஆமென். உங்க வியாபாரத்தை குறித்து நீங்க பேசணும், உங்க பிசினஸ் வேர்ல்டை குறித்து நீங்க பேசணும். சொல்லி சொல்லி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், சொல்லி சொல்லி தான் அதை என்ன பண்ணணும்? பெருக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சின்னதா இருக்கலாம், சீக்கிரமா இதை இடிச்சு இன்னும் பெரிய பில்டிங் நான் என்ன பண்ண போறேன்? கட்ட போறேன். பிரதர், வாடகை பில்டிங், அப்ப நான் அதை சொந்தமா வாங்க போறேன். ஆமென். இடிச்சு பெருசா கட்டதெல்லாம் இருக்கட்டும், வாடகை பில்டிங்க அப்படிங்காரு. அப்ப நான் அதை ஓனா வாங்க போறேன். இன்னைக்கு கூட பாருங்களேன், ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அப்போ இது பண்ணிட்டு இருந்தா ஒருத்தர் கேட்டார், இது உங்களுடைய ஓன் இடமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வாங்கிடுவோம். கேட்டிருக்கு, கொடுத்தா கண்டிப்பா வாங்கிடலாம் தான் இருக்கும். சில பாருங்களேன், யதார்த்தமா பேசும்போது கூட அதெல்லாம் பிரதர் இருக்கிற இதுக்கு நம்ம வாங்க முடியுமா பிரதர்? அதுக்கு துட்டு எங்க பிரதர் இருக்கு? சும்மா ஊழியத்துக்கு வந்து ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது பிரதர் அப்படின்னா ஹார்ட் மைண்ட் எல்லாம் எப்படி இருக்குது? நான் சொன்னேன், சொல்லி வைப்போம், வேண்டாம்னா இருக்கு. ஆமென். என் ஊழியக்காரின் வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன்? நிலைப்படுத்துவேன் இருக்கிறாரு. இப்போ இந்த பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் உங்களை பிளஸ் பண்ணேன். ஏன்னா அதை நிலைப்படுத்துவேன் அப்படின்னு இருக்கிறாரு. என் ஆலோசனைக்காரர்களுடைய ஆலோசனை என்ன பண்ணுவேன்? உறுதிப்படுத்துவேன் இருக்கிறார். ஆமென். You must speak God's word. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச காரியமா கூட இருக்கலாம், ஆனா நீங்க இது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையின் அன்றாட செயல்பாட்டில் இருக்குங்கிறத கவனிச்சு பாருங்க. உங்க வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை. துட்டிலேயே மணி கமத். ஆமென். பணமே என்னிடம் வா. ஆமென். பேசியிருக்கிறேன். சொல்லட்டுமா, நீங்க எதை பேசிட்டு இருக்கிறீங்களோ கொஞ்ச நாள்ல அதுல போய் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் பேசுகிற உலகத்துக்குள் நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீர்கள். நீங்க நிறைவையும் பெருக்கத்தையும் செழிப்பையும் ஏராளத்தையும் நீங்க பேசுறா இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க.
ஊர் எப்படி எந்த உலகத்திலேயே இருக்கும், ஆனால் நீங்கள் வேற மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்வீங்க. உங்கள் நிமித்தம் அந்த ஊர் கொஞ்சம் நல்லா இருக்கும். எஸ், அதனால தான் யாக்கோபில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மனிதனுடைய வார்த்தைகள் ஒரு சுக்கான் மாதிரி இருக்கு. அவன் எதை மனதில் யோசித்து அவன் பேசுகிறானோ அந்த திசையை நோக்கி அவன் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்குது, செல்ல ஆரம்பிக்குது. ஒரு கப்பல் சிறிய சுக்கானால் திருப்பப்படுவது போல மனிதனுடைய வார்த்தைகள் ஒரு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக அது செயல்பட ஆரம்பிக்குதான். அது அங்கே நகர்த்துகிறதுன்னு போட்டிருக்கு. அப்போ வார்த்தை, எந்த வார்த்தையை நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களோ அந்த ஃபியூச்சருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, நுழைய ஆரம்பிப்பீங்க. கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படிங்க சொல்லுவீங்கன்னா கடனற்ற ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. ஆமென். நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்னா you will enter in this world, you will enter that kingdom. ஆமென். நீங்கள் அதுக்குள்ளே நுழைய ஆரம்பிப்பீங்க, அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிச்சே தீருவீங்க. அது நடக்கும். நான் ஒவ்வொரு முறையும் கொண்டு வட்டி கட்டிட்டு இதை சொல்லியிருக்கேன், ஆண்டவரே இதுவே இது கடைசியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. எண்டு போட்டுக்கிட்டே இருக்குது, எண்டு கார்டு. அப்புறம் அது இல்லாமலே போயிடுச்சு. ஆமென். இப்போ அதே பேங்குக்கு போகிறேன், போய் எடுத்துகிட்டு வர்றதுக்காக, வட்டி கட்டுறதுக்காக போல, போய் எடுத்துகிட்டு வர்றதுக்காக என் கை வாரி இறைக்கும். இது சொல்கிறேன் நான், சொல்ல சொல்ல நான் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் யாருக்கும் உதவி செய்கிறேங்க. உதவி செய்கிறதுக்கு திராணியை கொடுத்துருக்குறாருங்க ஆண்டவர். எவ்ரிடே 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 எவ்ரிடே. அப்போ எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. அப்படியே வாசிக்கணும் பாருங்க, ஆசையாக வாசிக்கணும். சும்மா வெறும் போட்டுங்கிறதுனால தான் பிஸ்னஸ் வெற்றி ஆகிடும், வாழ்க்கை வெற்றி ஆகிடும் அப்படி கிடையாது. இந்த வார்த்தைகள் உள்ளே போகணும். அந்த வார்த்தைகள் உங்கள் வாயின் வழியாக வர வேண்டும். பேச பேச உங்களுக்கான ஒரு உலகங்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், ஒரு தொழில் உலகத்தை உருவாக்க முடியும். நான் முன்னாடி புக்கு வாங்கி படிச்சுட்டு இருப்பேன். அப்போ சில கேட்பாங்க, என்ன எங்கே போய் பிரசங்கம் பண்ண போகிற தம்பி, இவ்வளோ புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க உட்காந்து அப்படிம்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், நாள் வருதுங்க, நாடுகள் இருந்தாலும் எனக்கு அழைப்பு வரும் அப்படின்ட்டு. ஆமாம், உண்மையிலே தேவன் அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கனம் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ சொல்கிறேன், நாடாளுமன்றத்திலிருந்தெல்லாம் அழைப்பு வரும், பாராளுமன்றத்திலிருந்தெல்லாம் அழைப்பு வரும். ஆமென், ஆமென். அழைக்கப்படுவோம். ஆமென். எஸ். அவனே சொல்றான், ஐநாவும் உன்னை அழைக்கும் அப்படிங்க. ஹலோ, ஐநாவும் உன்னை அழைக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஆட்கள் பிரதர் பெருமையா பேசக்கூடாது பிரதர் அப்படிங்க. இது பெருமையான பேச்சு இல்லை, இது விசுவாச பேச்சு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஆமென். எதை விசுவாசிக்கணும் அது பேசுங்க. சிலர் எதுவுமே அமைதியாக நடக்கிற வரைக்கும் சொல்லவே கூடாது, நடந்த பிறகு நம்ம சொல்லணும் அப்படிம்பாங்க. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது, சொல்லி தான் அடிப்பார். ஆமென். அறிவித்து நிறைவேற்றுகிறவர். சொல்லிடுவார் முதல்ல. மனுவருக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டார். எப்படி இருக்க போகுது தெரியுமா? இயேசு மாதிரியே மனுவருக்கம் இருக்க போகுது. ஆமென். அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், அவர் உரைத்து விட்டார், அது நிறைவேறியே தீரும். ஆமென். எல்லா முழங்காலும் முடங்குன்ட்டாரு, அப்ப அது கண்டிப்பா நடக்கும். எல்லா நாவும் இயேசு ஆண்டவர்னு அறிக்கை பண்ணு இருக்கிறாரு, அப்ப அது கண்டிப்பா நடக்கும். ஆமென். இப்போ இது இந்த பூமியில யார் நிஜமாக்குவா தெரியுமா? அவர் சொன்னதை ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான்னா அதுதான் சைன் போட்டு எடுக்கிற மாதிரி, அப்படியே செக் எழுதி நம்ம பேர்ல மாற்றம் செய்து கொள்வதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, அவர் சொன்னதை சொல்லுங்க. அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க உங்களுடையதாக மாற ஆரம்பிக்கும். தேவன் பேசி வச்சுட்டாரு.
அது வந்து லீகல் சைடு. இப்போ நீங்க பேசுறது வைட்டல் சைடு. அவர் ஒரு பேசி எல்லாம் போட்டு வச்சாச்சு, பேங்க்ல காசு போட்ட மாதிரி. இப்போ நீங்க பேச பேச அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க சொல்ல சொல்ல அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். சுகத்தை அவர் சம்பாதிச்சு வச்சுட்டாரு, ஆனா யூ மஸ்ட் டிக்ளேர் ஹீலிங். நீங்க ஹீலிங்கை டிக்ளேர் பண்ணும் பொழுது அவர் சம்பாதிச்சது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். செழிப்பை நீங்க டிக்ளேர் பண்ணும் பொழுது அவர் சிலுவையில சம்பாதித்தது வெளியரங்கமாக ஆரம்பிக்கும். அப்போ நிறைய பேருக்கு இது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுங்கிறது தெரியல, அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. பால் சொல்றாரு, எல்லாத்தையுமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. அந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலும் உங்க வாயிலையும் அது இருக்கிறது. இப்போ இயேசுவை ஒரு ஆள் மேல இருந்து இறங்கி வந்து மறுபடியும் மரியும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்திலும் வாயிலையும் வச்சு சொன்னாலே போதும், அவர் செஞ்சு முடிச்சது உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். Confession it brings possessions. எல்லாம் சொல்லுங்க, அறிக்கைகள் உங்களை சுதந்திரிக்க செய்யும். ஆமென். பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க. வெட்டி பேச்சுன்னு ஒன்று இருக்கு, அது சொல்ல. இது தேவன் பேசுவது போல் பேசுவது, தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து பேச ஆரம்பிக்கிறது. கடனற்ற வாழ்க்கை, எல்லாம் சொல்லுங்க, கடனற்ற வாழ்க்கை. களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை, வாரி இறைக்கிற வாழ்க்கை, சேரதெல்லாம் வாய்க்கிற ஒரு வாழ்க்கை, தொட்டதெல்லாம் பொன்னாகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். அதை பேசி பாருங்க, டிக்ளேர் பண்ணி பாருங்க. இட் வில் மேனிஃபெஸ்ட். அது உங்க வாழ்க்கையில் வெளியரங்கமாகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எஸ். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். சொல்லிட்டே இருக்கணும் பாருங்க. புலம்புறதுலாம் மக்களுக்கு தெரியுது, இதுக்கு தான் பிராக்டிஸ் வரல. முடியுமா பிரதர், நடக்குமா பிரதர், ஆகுமா பிரதர்? இல்லை, இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் சொன்னபடி ஆகும் என்பது மட்டுமல்ல, அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, நான் சொன்னபடி ஆகும். எல்லாம் சொல்லுங்க, தேவனை விசுவாசிக்கிற, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற, அவர் வார்த்தையை பேசுகிற, நான் சொன்னபடி ஆகும். ஆமென். உண்மை உள்ளவருங்க, இந்த வார்த்தையெல்லாம் நடக்கும். நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணதெல்லாம் என்ன ஆகிட்டே இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா? கண் காண அது அப்படியே என்ன ஆகிட்டே இருக்குது, மேனிஃபெஸ்ட்டு ஆகிட்டே இருக்குது. நம்ம பிரகாஷ் அண்ணன் கேமரா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாப்புல, அங்கே ஒரு மாடியில் கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருப்போம். அப்போ சொல்லிகிட்டே இருப்பேன் நான், நீங்கள் வேணால் பாருங்கள், இதை விட ஒரு பெட்டரான இதுக்கு போகிறோம், திரளான ஜனங்கள் வரப்போகிறாங்க. அப்போ நம்ம ஓனாக நம்ம வந்து கேமராலாம் வாங்கி நிறைய பேர் ஒர்க்குக்கு வைப்போன்னு சொன்னோம். அன்றைக்கி அவர் வந்து பார்ட் டைமாக வந்து எடுத்து கொடுத்துட்டு போனார். அன்றைக்கி அது வார்த்தை, இன்றைக்கி அது நிஜமாக மாறி இருக்குது, இன்றைக்கி அது ரியலாக மாறி இருக்குது. நீ மீடியாவில் மட்டும் ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள். அப்போ தேவன் அதை கனம் பண்ணுவார். ஆனால் எதில், எந்த தைரியத்தில் சொன்ன நினைக்கிங்க? சரி, நம்ம சபைக்கு புதுசாக 2 பிஸ்னஸ்மேன் வந்திருக்காப்புல, கொஞ்சம் தைரியமாக பேசலாம், வாங்குவோம், கேமரா வாங்குவோம்னு அவர் நிற்கிறாங்கிற தைரியம் யாரோ இல்லை. அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டதை சொல்லியிருக்கிறது. அவர் நம்புகிற எனக்கு செழிப்பு உண்டுன்னு சொல்லுது, அவரை நம்புகிற நான் பெருகுவேன்னு சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அதை என்ன பண்ணுறோம், சொல்ல ஆரம்பிக்கிறோம். அது பெருமை பேச்சு கிடையாது, அது அருமையான பேச்சு, அது விசுவாச பேச்சு. ஆமாம். சிலருக்கு இது புரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பெருமையாக பேசுகிறான் அப்படிம்பாங்க. தாவீதின் வார்த்தைகள் அவனது சகோதரர்களுக்கு பெருமை பேச்சாகத்தான் தெரிந்தது. அவனை வீழ்த்துவேன், அவன் தலையை எடுப்பேன். டே பொடியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப பெருமையாக பேசுகிறான், சின்ன பையன், இவ்வளோ பேச்சு ஆகாது உனக்கு. நாங்களே அண்ணன் தம்பிமார்கள் 40 நாளாக முடியாமல் இருக்கோம், தொட்டுப்பார் சுடுகிறதுங்க.
அவன் சொல்றான், இது கிடையாது, நான் ஒரு முறை இருந்தேன், கரடி வந்து சிங்கம் வந்தது, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், அந்த தேவன் என் கூட இருக்கிறாரு, நான் அவன் தலையை எடுப்பேன், ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாக நான் கொடுப்பேன். ஆமென். நீங்க வேணா பாருங்க, அவன் எத்தனை முறை அதை டிக்ளேர் பண்றான்னு பார்த்து. he declared success. அவன் ஒரு இடத்துல கூட முடியாது, அவன் உன்னால முடியாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லாருமே, அண்ணன் சொல்லிட்டான், அங்க இருக்கிற ராஜா சொல்லிட்டாரு, நீ இளைஞன், அனுபவம் இல்லாதவன். அவன் யாரு? அனுபவம் உள்ளவன், பெரிய ஆளு, இவ்வளவு சொல்லிட்டான். ராஜா கூட அப்படிதான் சொல்றான். ராஜா கூட யார்தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கான்? கோலியாத்தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் சைடு பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அவன் சொல்றான், நான் இந்த தேவனை வனாந்தரத்தில் ருசிச்சிருக்கிறேன். ஆமென். அதுக்கு அவர் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு? தப்பு வைத்திருக்கிறாரு. போறான், அவனும் அந்த அரக்கன் இருக்கான அந்த ராட்சசன், அவனும் என்ன சொல்றான், நான் என்ன நாயா கல் எடுத்து வந்திருக்கிற அப்படின்னு அவனும் என்ன பண்றான், இவனை டவுன் பண்ணி பேசுறான். இவன் உள்ள பாருங்க, உன் தலையை நான் எடுப்பேன், ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா கொடு. அவன் சொல்றான் பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். உன் தலையை எடுத்து ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா போடுவேன். இஸ்ரவேலில் மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். அவன் என்ன டிக்ளேர் பண்றானோ அங்க அப்படியே நடக்குது. அதனால சொல்லுவேன், வெறும் கற்கள் மட்டும் வேலை செய்யல, சொற்கள் வேலை செஞ்சிருக்கு. ஆமென். கல்லை விட்டு அடிச்சான், கல்லை விட்டு அடிச்சான் இல்ல, முதல்ல சொல்ல விட்டு அடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? கல்லை விடுறதுக்கு முன்னாடி சொல்லு. ஆமா, சொல்லுதான், வார்த்தைகள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான திங்ஸா இருக்குது. அண்ணங்கிட்ட சொல்லிட்டான், அரசன்கிட்டையும் சொல்லிட்டான், இப்போ அவன்கிட்டையும் பேசுறான் பாரு அப்படின்னு. கடைசியில் பாருங்க, தலையை எடுத்துட்டு தான் வந்தான் திரும்பி. ஆமென். அந்த வார்த்தை அங்கே உறுதி செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஜோஷுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த புத்தகம், எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a சக்சஸ் புக். நான் சொல்றேன், நான் அதனால தான் இங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி, நம்மளோட இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு தோல்வி கிடையவே. ஏன்னா நீங்க வெற்றி பெறுவதை குறித்து தேவன் பேசுவார் என்றால் உங்களுக்கு தோல்விங்கிறது ஒண்ணு கிடையாது. இந்த புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம். இதுதான் முதல். நம்பர் 2, இந்த புஸ்தகம் எதை விட்டு பிரியக்கூடாது. அப்ப இந்த புத்தகத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க எப்படி செயலாற்றுவீங்க, உங்களை குறித்து என்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ இதை நீங்க என்ன பண்ணணும், வாயில பேசணும். எல்லாம் சொல்லுங்க, வாசியுங்கள், வாயால் பேசுங்கள். ஆமென். அப்புறம் சொல்றாரு பாருங்க, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. மெடிடேட். எல்லாம் சொல்லுங்க, மெடிடேட். மெடிடேஷன் வந்து திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை எண்ணுவது, மீண்டும் மீண்டுமாக அது மனதில் கொண்டு வருவது, திரும்ப திரும்ப அதை சிந்தித்து பார்ப்பது, திரும்ப திரும்ப அதை எண்ணுவது. நான் தான் சொல்றேன், இந்த பிரின்சிபிள்ஸை வெளியில் உள்ளவங்கெல்லாம் கற்று வச்சிருக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன் புக்ஸ்லாம், சிந்தியுங்கள் செல்வம் சேருங்கள் அப்படிங்க. அவனே டைட்டில்லாம் போட்டு வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சிந்தனையிலே எது தொடர்ந்து வருகிறதோ அதை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிப்பான், பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ அது அந்த பிரின்சிபிள்ஸ் எங்கிருந்து வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது, நீதிமொழிகளில் இருந்து வருகிறது. As a man thinketh, so is he. As a man thinks in his heart, so is he. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As a man thinketh, so is he. அப்போ தன்னை தோல்வியாளவனாக, தன்னை தோற்று போனவனாக, தன்னை ஏழையாக ஒரு மனிதன் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அவன் அப்படியாகவே இருப்பான். அதெல்லாம் கடவுள் சொல்றாரு, அப்படி யோசிக்காத, அப்படி நினைக்காத. எப்படி நினை? நான் உன்னை பத்தி என்ன சொன்னோன்னு அப்படி நினை.
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், நீ அநேக ஜாதிகளுக்கு தாய். கடவுள் சொல்லிட்டாரு, நீ கடன் கொடுப்பாய், வாரி இறைப்பாயின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ அந்த நிலையில இல்லை. ஆனா எண்ணங்கள்ல அவன் வேதவசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவன் தன் சரீரம் செத்து போனது என்னல, இந்த சரீரத்தை வச்சு எப்படி பிறக்கும், இந்த சரீரத்தை வச்சு எப்படி பிறக்கும், அப்படியே அவன் யோசித்துட்டு இல்லை. இந்த சாராளுக்கு எப்படி குழந்தை உண்டாகும், அப்படி அவன் யோசிக்கல. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எண்ணாதிருந்தான். அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான்கு 19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். இதெல்லாம் ஏங்க போட்டு வச்சிருக்கு, எப்படியோ எண்ணிக்கோ அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்கள் எண்ணங்கள் ரொம்ப வலிமையான ஒரு காரியம். உங்கள் எண்ணங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. சொல்றாங்க, எண்ணங்கள் தான் வாழ்வின் வண்ணங்கள் அப்படிங்கிறாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க, மனம் போல் வாழ்வுங்கிறாங்க இல்லையா? பவுல் அதை எழுதுறாரு. renew your mind, renew your thinking. ரோமர் 12:2 சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதினால் நீங்கள் மறுரூபமாகுங்கள். so change your thinking pattern. இயேசுவின் போதனை என்ன? மனம் திரும்புங்கள், உங்கள் எண்ணங்களை மாத்துங்கிறார். அப்ப என்னை ஏழையாக நான் சிந்தித்து கொண்டு நான் செல்வந்தனாக மாற முடியாது. என்னை செத்தவனாக நினைத்து கொண்டு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒன்றை பிறப்பிப்பது முடியாது. நான் எப்படி எண்ணணும்? தேவன் சொன்னது போல எண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் சொன்னது போல சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ அது உங்க வாழ்க்கையில ஒரு பிறப்பித்தலை கொண்டு வருகிறது. ஆமென். பிலிப்பியர் 4 பவுல் சொல்றாரு, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, பிலிப்பியர் 4 பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் திங்ஸ், ஆனா அடித்தளம்னு விட்டுறக்கூடாது பாருங்க. எத்தீங்களா? 4:8 வாசிங்க பார்க்கலாம். வச்சிருக்கீங்களா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, எவைகளோ, எல்லாம் சொல்லுங்க, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. ஆமென். இந்த திங்கிங், மனசுல ஏற்படுற இந்த சிந்தனை, அதை தொடர்ந்து ஏற்படுகிற கற்பனை, கற்பனைனா என்ன? இமேஜினேஷன்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க, மனம், எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகள் ரொம்ப முக்கியமானது. மனித மனம் ஒன்றை உறுதியாய் கற்பனை செய்து நம்பிவிட்டால் அது நடந்துவிடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எஸ், இட்ஸ் ட்ரூ. அதனாலதான் வெற்றி வெளியிலிருந்து உருவாகிறது இல்லை, உள்ள உருவாகிறது. நீங்க உட்கார்ந்து என் சபை இப்படி இருக்க போகுது, என் மக்கள் இப்படி இருக்க போறாங்க, என் தொழில் இப்படி இருக்க போகிறது, நான் செய்கிற வியாபாரங்கள் இப்படி இருக்க போகிறது, முதல்ல அதை தேவ வசனத்தை கொண்டு உங்களுடைய எண்ணங்களில் அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்க வாழ்க்கையில் அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல இதை உள்ள ஓட்டி பாருங்க. உள்ள ஒரு ஃப்ரீயா நீங்களே ஓட்டி பார்க்கறதுக்கு ஒரு தியேட்டர் உள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா வேற வேற படத்தை தான் நிறைய பேர் ஓட்டி பார்க்குறாங்க.
சோகமானதெல்லாம் ஓட்டி ஓட்டி பார்த்துறது, நடக்காததெல்லாம் நடந்துரும்னு யோசித்து பார்த்து பயம் உள்ள உருவாகிருக்கும். இப்போ பயமே எப்படி வருது? எதையோ ஒன்றை கற்பனை செய்து அதன் விளைவாக தான் என்ன வருது? பயம் வருது. அப்போ ஒரு நல்ல காரியத்தை தேவ வார்த்தையின்படி நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும். நினைவுகளின் வலிமையை குறித்து தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. ஜேம்ஸ் ஆலன் போன்றவர்கள் இந்த கருத்தை எடுத்து உலகத்தில் பெரிய காரியங்கள் பண்ணாங்க. அதை நான் தான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன். நம்ம ஆட்கள் இயேசுவை பிடித்தார்கள், இயேசுனுடைய கோட்பாடை என்ன பண்ணிட்டாங்க? விட்டாங்க. த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட் என்ன பண்ணிட்டாங்க? விட்டாங்க. அது சொல்லுது மைண்ட் ரினியூவிங் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சட்ட தம்பி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டாங்க. இப்படி முடி வெட்டலாமா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு மண்டே இதெல்லாம் உள்ள மாத்துங்கிறாரு, புத்திய மாத்துங்கிறாரு, பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது கழுவு அப்படின்ட்டாரு. இவன் ஃபுல்லா வெளியிலேயே புளியை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது பாருங்க. அவர் இங்க கழுவுப்பா, இங்க சுத்தமாக்கு, அது ரொம்ப முக்கியம். அப்போ கவனிக்க வேண்டியது என்ன? தாட்ஸ், எண்ணங்கள் ரொம்ப வலிமையானதாக இருக்கு. நீங்கள் தொடர்ந்து எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, இதன் வாயிலாக உங்கள் மனதில் உருவாகிற எண்ணங்கள். கடவுள் சொல்கிறாரு, மனுஷனுடைய எண்ணங்கள் அவன் நினச்சிட்டானா அது நடந்துரும். திரும்ப திரும்ப ரிப்பீட். ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது நிஜமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது? மாற ஆரம்பிக்குது. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், நிறைய இருக்குது. எண்ணங்கள் பழிக்குமா, எண்ணங்களின் வலிமைகள் அப்படின்னு நிறைய படிக்கலாம் வேதாகமத்திலிருந்து. ஆதியாகமம் 11 பாருங்க. பாபேல் கோபுரம் கட்டுறாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? பாபேல் கோபுரம். அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டி போயிட்டே இருக்காங்க. ஆண்டவர் அதை மாற்ற விரும்பினார். குமிஞ்சிட்டாங்க, பரவி போகணும்னு அவர் விரும்புகிறாரு. சில சேஞ்சஸ் அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாரு? கொண்டு வர அவர் விரும்பினார். அப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, அவங்களுடைய எண்ணங்களின் வலிமையை ஆண்டவரே இந்த இடத்துல பேசுறார். 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஒரே கூட்டம், ஒரே பாஷை. அப்படின்னா ஒரே காரியத்தை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கூட்டமாய் நின்று ஒரே காரியத்தை பேசுகிறார்கள். அப்போ அங்கே பேச்சு ரொம்ப முக்கியமாக இருக்கு. அடுத்தது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது, எல்லாம் சொல்லுங்க, செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஒன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே அது நடந்தே தீரும். புரியுங்களா உங்களுக்கு? நெகட்டிவானதோ பாசிட்டிவானதோ எப்படி நடக்குது? நான் தான் அன்னைக்கு தம்பிமாரில் போய் உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், நம்ம எல்லாம் சபைங்கிறது என்ன? ஒரே விஷயத்தை பல பேர் கூடி ஒன்றாய் நின்று திரும்ப திரும்ப பேச ஆரம்பிக்கிறது. திரும்ப திரும்ப என்ன ஆரம்பிக்கிறது? என்ன நடக்கும்? ஒரு கட்டப்படுதல் அங்கே உண்டாக ஆரம்பிக்கும். சம்திங் அங்கே ஒரு பில்ட் பண்ணி ஒன்று எழுப்பப்பட ஆரம்பிக்கும். ஆளுக்கு ஒரு சிந்தையோடு. அதனாலதான் ஏக சிந்தையை பற்றி எழுதுகிறார். நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய், ஒரே மனது உடையவர்களாய், ஒன்னஸோட நம்ம கூடி வர்றதுங்கிறார். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அங்கதான் வல்லமை என்ன பண்ண ஆரம்பிக்குது? வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்ப இங்க கவனிங்க, தேவனே இங்க என்ன சொல்றாரு? அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அவங்க செய்ய நினைச்சது கண்டிப்பா நடந்துரும். நடக்காதுன்னா அங்க ஆண்டவர் போக வேண்டிய அவசியமே நடந்துரும். இப்படியேன்னா இவங்களை இப்படியே போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நோக்கமே இல்லை. இவங்க பரவி போகணும், வாழ்க்கையில் அவங்களுக்காக பல காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிளானை மாற்ற விரும்புகிறார். 7வது வசனம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவது மற்றவருக்கு அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை
தாறுமாறாக்குவோம் என்றார்கள். அப்படின்னா என்னன்னா, நியூ லாங்குவேஜஸ் அங்கதான் கிரியேட் ஆகுது. அப்போ ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல, அந்த வேலை என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. அப்போ நிறுத்தணும்னா என்ன, வேற வேற பேசுறாங்க, வேற வேற பேசிட்டா வேற வேற நினைச்சிடுறாங்க, ஸ்டாப் ஆயிடுது. அப்போ கட்டப்படுதல் எப்படி நடக்குது, ஒரே மாதிரி பேசு, ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி சிந்திக்கிற ஒரு கூட்டம் எழும்பிட்டா அவங்க நினைச்சது எதுவோ அது இந்த பூமியில நடந்தே தீரும். ஆமென். அப்படி ஒரு சபை வரும்னா அந்த சபை வெற்றி உள்ள சபையா இருக்கும். அப்படி ஒரு குடும்பம் வரும்னா அந்த குடும்பம் வெற்றி உள்ள குடும்பமா இருக்கும். அப்படி ஒரு பிசினஸ், ஆபீஸ், கம்பெனி, நிறுவனம் அப்படி வருதுன்னா அது வெற்றி உள்ளதாக வர ஆரம்பிக்கும். ஆமென். இப்படிதான் வெற்றி கிரியேட் ஆகுதுங்கிறார், இப்படிதான் அது உண்டாகுதுங்க. இட் இஸ் a principles of God. Amen. அப்ப கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, புத்தகம் வாசித்தல் இல்லையா, இந்த புத்தகத்தை அடுத்தது வாயில பேசு, அப்புறம் இது என்ன பண்ணு, மெடிடேட் பண்ண. மெடிடேட் சாம் 1 தான் படிக்கிறோம், இரவும் பகலும் அதில். அதாவது வாசிச்சுட்டு நீங்க போயிடுறீங்க, மெடிடேஷனுக்கு பைபிள் தேவையில்லை இல்லையா. மெடிடேஷன் இப்போ வேலையெல்லாம் செய்றீங்க, அதுக்கு பைபிளோட கொண்டு பைபிளே வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும், வாசித்துட்டு போயிடுறீங்க. மெடிடேஷனுங்கிறது என்ன, ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோ அதை என்ன பண்ணுறது, திரும்ப திரும்ப அதை தியானிக்கிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த ஆடு இதெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு முதல்ல மேய்ஞ்சிடும், அப்புறம் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணும், ஆசை போட்டு இருக்கு. அதான் மெடிடேஷன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசை போடுறது. இந்த சண்டே என்ன சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை என்ன பேசினாங்க, இப்படி ஒரு வார்த்தைக்கு வந்துச்சே, பேசும்போது ஆவியானவரே இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு இது பண்ணார, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறது, அதை திரும்ப யோசித்து பார்க்கறது, அதை ஒரு 2 பேர் என்ன பண்ணுறது, பேசுவது. அப்போ என்ன ஆரம்பிக்கும்னா அது ஆழமாக உங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ அதுதான் மெடிடேஷன். பாருங்களேன், திரும்ப திரும்ப அது வருது, திரும்ப திரும்ப அதை பேசுறீங்க. நான் கடன் இல்லாமல் வாழுவேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், நான் கையிடும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன், வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவேன். ஆமென். அப்ப இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள். ஒவ்வொன்றும் ஒரு 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 சாதகமான வார்த்தை எங்க கிடைக்கும்னு தேடுறாங்க, ஆனா உங்க கையில எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவன் என்ன சொல்றான், வெளியில உள்ள ஆளு, சும்மா நீனே நினைச்சுக்கோ, நீனே நினைச்சுக்கோ உன்னை பெரிய ஆள்னு, நீனே உன்னை சொல்லிக்கோங்க. ஏன்னா அவன் எந்த பேஸும் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்து இதை பேசுங்கிறாரு. ஆமென். அவன் ஒன்றும் தெரியாதனால அவன் சும்மா பாட்டுக்கு நின்றுக்கிட்டு நான் நம்பானி ஆவேன், நான் நம்பானி ஆவேன் அப்படின்னு எதையாவது என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியுது ஏதோ சொன்ன ஆயிடும் போல அப்படின்ட்டு. ஆமா. இப்போ நமக்கு இங்கே ஒவ்வொன்றும் தேவனுடைய பிரின்சிபிள்ஸ். எல்லாம் சொல்லுங்க, the principles of God. ஆமென். இது வந்து அப்படியே பரவி இருக்குது பாருங்க. இப்படிதான் காரியங்கள் நடக்கும், இப்படிதான் காரியங்கள் நடக்க போகுது. எப்படி நடக்கும் தெரியவே தெரியலங்க. எப்படி நடக்கும்னு கண்டிப்பா தெரியும். சிலர் நினைப்பாங்க எப்படி நடக்கும், எப்போ மாறும், எப்படி, ஒன்றும் அப்படிலாம் இல்லை. எப்படி நடக்கும்னா இப்படிதான் நடக்கும். இதை நான் வாசிக்கவும், இதை நான் பேசவும், இதை தியானிக்கவும், இதில் இருக்கிறபடி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வெற்றியும் செழிப்பும் நிச்சயமாய் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. நல்லா சொல்லுங்க, சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். சிலர் நினைக்கிறாங்க எப்படிங்க நடக்கும், எப்படி, இப்படிதான் நடக்கும். எனக்கு அந்த வழியே தெரியலையே, எனக்கு நல்லா ஜோம் பண்ணி மட்டும் விடுங்க அப்படிம்பாங்க. ஜோம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் உங்களுக்கு வழி தெரியணுமே. எந்த விதத்தில் நடக்கும், இப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு கையிலையும் இது கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் இதை என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். வாசிக்கவே முடியலனாலும் நீங்கள் கேட்கவாவது முடியும். ஆடியோலாம் இருக்குது, கேட்க முடியும், கேட்கணும். அதில் இருக்கிறதையே நான் பேசணும். ஜாய்ஸ் மேயர் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியர், மேரேஜ் ஃபெயிலியர், பிஸ்னஸ் ஃபெயிலியர், தோல்வி மேலே தோல்வி, ஒன்று எல்லாம் நஷ்டம். அவங்க சொல்கிறாங்க, ஒரு 250 வாக்குத்தத்த
வாக்குத்தத்தங்களை ஒரு புத்தகத்தில் எழுதுனாங்களாம், வேதத்திலேருந்து எடுத்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 6 மாதம் தினமும் காலை எழுந்த உடனே அந்த வார்த்தையை சொல்கிறது, அந்த வார்த்தையில் சொல்லியிருக்குது அப்படியே. அவங்க சொல்கிறாங்க வித்தின் a 6 month, அவங்களுக்கு முதல்ல தெரியாது 6 மாதம் செய்யணும்னு யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அவங்க சொல்கிறாங்க 6 மாதத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன் அநேக வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்றேன். அநேக வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே பழித்து விட்டது அப்படின்னு சொல்றேன். ஆமென். அப்போ சுகமா நீங்க டிக்ளேர் பண்ணும்போது சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். செழிப்பு உண்டாகும். என்ன வேணுமோ அதை நீங்கள் விளைவித்துக் கொள்ள முடியும். நம்ம என்னமோ திக்கற்றவர்கள் போலவும் ஐயோ என்ன நடக்குதோ, யார் கையில் என்ன இருக்கு அப்படிலாம் இல்லை. இது இங்கிலீஷில் எவ்வளோ நல்லா வருதுன்னா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எனக்கு இது பிகினிங்கில் நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆரம்பத்தில் வாசித்த போது இது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினச்சிட்டேன் நான். நிஜமா, ஏன்னா அதில் என்ன போட்டிருக்குது, அது எப்படி கத்தர் தானே என் வழியை வாய்க்க பண்ணுவார், நீ உன் வழியேனா ஏதோ மிஸ்டேக் போல நினச்சிட்டேன் நான். ஏன்னா சில இடத்துல ஏதோ எழுத்து பிள்ளை ஆகிப்போச்சு போல. உண்மையில என்ன அப்படி நினச்சப்ப எனக்குள்ளே எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, கத்தர் தான் வாய்க்க பண்ணுறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கத்தர் எப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு, இப்போ சுவிட்சை போடுங்கிறாரு. இப்போ ஏசிலாம் ரெடி பண்ணியாச்சு, நான் இப்போ கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் வச்சுட்டேன், இப்பொழுது நீ ஏசி போடுவாயாகங்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, கொண்டு வந்து மாட்டினது நீங்கள் சுவிட்சு நீங்களே போட்டிருக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ உனக்கு எவ்வளோ வேணும், 20 வேணுமா 18 வேணுமா எவ்வளோ வேணுமோ நீ என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோங்கிறாரு. அப்போ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி செட்டிலாம் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு தான் சொல்கிறாரு, அப்பொழுது நீ உன் வழியை. ஐயோ, அந்த ஒரு வேர்டு எனக்கு மிகப்பெரிய ரெவலேஷனாக இருந்தது, மிகப்பெரிய வெளிப்பாடாக இருந்தது. என் வாழ்க்கையில் சில காரியத்தை இன்னொரு கண்ணோட்டத்திலேருந்து செய்வதற்கு இந்த வார்த்தை எனக்கு உதவியாக இருந்தது. கத்தர் செய்வாருங்க, கத்தர் எப்போ செய்வாருன்னு தெரில, அவருக்கு ஒரு மூடு வரணும் இல்லையா, அவருக்கு ஒரு நல்ல மூடு வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவருக்கு என்னைக்கு நல்ல மூடு வருதோ அன்னைக்கு அவர் செய்வார். அப்படி உட்காந்துருந்தோம். அப்புறம் தான் மண்டையில் அச்சமாக இருந்தது, எல்லாம் பண்ணியாச்சுடா, இப்போ நீ எடு இந்த புக்கை கையில், நீ இந்த வார்த்தையை வாயில வை, இந்த எண்ணத்தை வாயில வை, இதை பேசு, இதுல சொல்லி இருக்கிற மாதிரி செய்யும் போது சுவிட்ச போடுற, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். then you will make your way prosper and then you will have good success. அதுல எப்படி போட்டுருக்கு பாருங்க, you will make your way prosper. ஆமென். நம்ப முடியுதா? எல்லாம் சொல்லுங்க, then I will make my way prosper, I will have good success. எல்லாம் சொல்லுங்க, you will. அதாவது நான் இப்படியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறதுனால இப்ப நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நான் எல்லாம் பண்ணிட்டேன், இப்ப நீ எடுத்துட்டேன்னா நடந்துருங்கிற. சிலர் கத்தருக்காக காத்திருக்கிறார்கள், கத்தர் பல பேருக்காக அவர் காத்திருக்கிறார். தம்பி, என்னைக்கு இது உனக்கு விளங்க போகுது, என்னைக்கு இது நீ எடுத்துக்க போற, என்னைக்கு இதை உன் மனசுல வைக்க போற, என்னைக்கு உன் வாயை திறந்து நீ பேச போற, என்னைக்கு நான் சொல்லியிருக்கிறத எடுத்து ஆக்டிவேட் பண்ண போறேன்னு தெரியலையப்பான்னு அவர் காத்துட்டே இருக்காரு. ஆனா முக்காவாசி 99% கிறிஸ்தவர்கள் நாங்கள் கத்தருக்காக காத்திருக்கிறோம். நான் உட்காண்டே இருக்கேன். அவங்களுக்கு தெரியல இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, சார் டன் டீல். ஆமென். உலகம் எங்கும் போய் சொல்லுங்கன்னாரு. ஏன்? எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் a finished. உலக தோற்றம் முதற்கொண்டு தேவனுடைய கிரியைகள் முடிந்திருக்கிறது, எல்லாமே ஆயிடுச்சு. இப்ப நீ போய் டிக்ளேர் பண்ணுப்பா, நீ போய் சொல்லுப்பா, நீ போய் சொன்னாதான் அவன் காதுல கேட்பான், காதுல கேட்டாதான் விசுவாசிப்பான், விசுவாசிச்சாதான் அவன் பெற்றுக்கொள்வான். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வேலை எப்போதும் முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு அன்னைக்கு தான் கண்ணு தஞ்சு, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, சக்சஸ் இஸ் நாட் a chance, it is a choice. It is a choice. வெற்றி என்பது ஒரு வாய்ப்பு அல்ல. என்னைக்கு வெற்றி வரும் இல்ல,
என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு நான் எடுத்துக்கலாம். இன்றைய தினம் உன்னை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார். நீங்க முடிவு பண்ணலாம். இந்த 2020 மிகப்பெரிய ஃபைனான்சியல் பிரேக் த்ரூஸ், ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை பார்க்கிற வருஷமா எனக்கு இருக்கும், என் சபைக்கு இருக்கும், என் தொழிலே இருக்கும் என்று you can declare, you can decide. ஆமென். நீங்க பண்ண முடியும். நீங்க அப்படி இணைஞ்சீங்கன்னா அது நடக்கும். அது தெரியலங்க, அது எப்படி நடக்கும்? நடக்கணும்னா நடக்கும், நடக்காததுன்னா நடக்காது. ரஜினிகாந்த் பேசின மாதிரியே பேசிட்டு போயிடுறாங்க பாருங்க நிறைய பேர். கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காது கிடைக்காது, கிடைக்கிறது கிடைக்கும். என்னையா பேசுறீங்க? அவர் சொல்றார், நீ ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அது உனக்கு நிலை வரப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I will make my way prosper. அப்போ செழிப்புக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாங்கிறார். நான் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் மை பிரின்சிபிள்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட், கெட் த ரெவலேஷன், ஸ்பீக் மை வேர்ட், திங்க் மை வேர்ட், ஆக்ட் அப்பான் மை வேர்ட், ஸோ யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பர் அண்ட் யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். ஆமென். எஸ், எவ்ரி வேர்ட், ஒவ்வொரு வார்த்தையாலும் நீ பிழைப்பாய். ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு சுகத்தை கொண்டு வருகிற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வர வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் உங்க சிச்சுவேஷனை இன்னொரு லெவலுக்கு தூக்கிட்டு போகிற வார்த்தைகள். ஆமென். நான் சொல்றேன், வெயிட் பண்ணாதீங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி. இறங்கி களங்காண்டதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். எஸ், ஆல் திங்ஸ் யுவர்ஸ், எல்லாம் உங்களுடையது. ஆமென். இப்போ எழுந்து போகணும், இந்த வார்த்தையின் அடிப்படையில் போகணும், இந்த வார்த்தையின் அடிப்படையில் செய்யணும், இந்த வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிச்சு நீங்கள் ஆக்டை பண்ண 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 கடைசியில் தான் சொல்கிறாரு, இதன்படி செய்ய கவனமாக இரு, இதன்படி செய், இதன்படி பண்ணு, இதில் என்ன சொல்லியிருக்கோ அது பண்ணு, அப்போ அது உனக்கு வெற்றி ஆயிடுன்ட்டார். ஆமென். நீங்கள் கேட்கும் போதும் தியானிக்கும் போதும் என்ன நடக்கும் தெரியுமா? இதன்படி செய்வதற்கு வேண்டிய பலன் அங்கிருந்தே வந்துடும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அதன்படி நடந்து கொள்வதற்கான பலன் அதுக்குள்ள இருந்தே வருது. நீங்க அதை வெளியில எங்கேயோ இருந்து தேட வேண்டியதில்லை. வசனம் எங்க இருக்குங்க, வாழ்றதுக்கான வல்லமை எங்க இருக்கு அப்படி போயிடாதீங்க, அதே வசனத்துக்குள்ளதான் இருக்குது. ஒரு கொய்யா விதைக்குள்ளே ஒரு கொய்யா மரமாய் மாறுவதற்கானது அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி, நீங்க எந்த வார்த்தையை கேட்கிறீங்களோ அந்த வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்றுகிற ஜீவனை தேவன் வைத்து அனுப்பியிருக்கிறார். ஒரு விதைக்குள்ளேயே அது மரமாகிற தன்மைகள் ஒளிந்திருக்கும் என்றால், அப்போ நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவே அதன்படி வாழுகிற வல்லமை அது சுமந்துதான் வருகிறது. அறிந்து கொள்ளுங்க. அதனாலதான் வசனத்தின்படி வாழ்றது கஷ்டம் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. வசனத்தை கேட்டுட்டே இருங்க, அந்த வசனமே அதுல வாழ்றதுக்கான வல்லமை உங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வசனமே உங்கள் தியானமாக உங்க பேச்சாக மாற ஆரம்பிக்கும். அது உங்க வாழ்க்கையில் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் வெற்றியை எடுத்துக்கலான்னு இருக்கீங்க? ஆமென். I tell you, it is not a chance, it is a choice. இது உங்களுக்கு வாழ்வை உண்டாக்குகிற வார்த்தைகள். ஆமென். நான் ஊழியம் செய்யறேன்னா நான் வெற்றிகரமாக தான் செய்வேன், நான் தோல்வியை நான் விரும்பலை. ஏன்னா என் தேவன் தோல்வியின் தேவன். நீங்க இருக்கிறீங்களா, நீங்க தரித்திரா இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. நான் ஏந்த மாட்டேன், எனக்கு நடக்கும், என் தேவன் வாய்க்க பண்ணுவார். நீ போய் என்ன கையில் கிடைக்குதோ எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் அப்படியே பெருக வச்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை, எனக்கு வெற்றி உண்டு. ஆமென். அப்படியே பேசிட்டே இருங்க, எது இருக்குதோ இல்லையோ அப்படியே கடவுளுடைய வார்த்தையை முதல்ல அப்படியே என்ன பண்ணுங்க, பேசுங்க. சும்மா அப்படி முணுமுணுத்துக்கிட்டே இருங்க. அந்த அந்த மெடிடேஷனுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா முணுமுணுத்தல். எல்லாம் சொல்லுங்க, முணுமுணுத்தல். அதான் நமக்கு நல்லா தெரியுமே. யோசிக்கிறாங்க, முணுமுணுத்தல் அது எப்படி பிரதர் ப்ராக்டிஸ் பண்ணோம்? சமையல் ரூமில் பண்ணுவீங்களா? அதே தான்.
இது பாசிட்டிவாக மாற்றணும். அப்படியே சொல்லிட்டே வாங்க, அப்படியே தழும்புகளால் நான் குணமானேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. Then you will make your way prosper. நீ வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. உனக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், கனெக்ஷன் கொடுத்துட்டேன், அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் நவ். எல்லாமே இப்பவுமே இருக்குங்கிற. எப்ப எடுத்துக்கலாம்? யூ கேன் டேக் இட் நவ், நாட் டுமாரோ. டுடே, 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 டுடே. அது எப்பவுமே ரெடியா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றி ரெடியா இருக்கு, என்னுடைய சுகம் ரெடியா இருக்கு, என்னுடைய பெருக்கம் ரெடியா இருக்கு. இப்போதே அது ஆயத்தமா இருக்கு. ஆமென். அதை அழைக்கிறேன், அது வருவதாக நான் சொல்லுகிறேன், அது வெளிப்படுவதாக நான் சொல்லுகிறேன். ஆமென். அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பேசிடுங்க. கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி பாருங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். எழும்புங்க. அந்த மாதிரி இப்போ விதைக்கிற மாதிரிலாம் இல்லை, வேற லெவலில் நான் ஆண்டவருக்கு விதைப்பேன். எல்லாம் பாருங்க. அன்னைக்கு ஒரு அம்மா ஒரு இது அனுப்பிச்சாங்க. அவங்க 1 கோடி ரூபாய்க்கு செக் போட்டு இப்பவுமே வச்சிருக்காங்க. ஒரு ஃபெய்த் ஆக்ட். என் கையில் கொடுத்து பேங்க்ல போட சொல்லிடல, இது நான் இப்பவுமே எழுதிட்டேன் அப்படிங்கிறேன். ஆமென். வருது பாருங்க, பேசுங்க, போய் செய்ய ஆரம்பி. நடக்கலன்னா தான் ஆச்சரியம், நடந்தா ஆச்சரியமே கிடையாது. ஆமென். நடக்கலன்னா தாங்க ஆச்சரியம். மாத்தி சொல்ற மாதிரி இருக்குதா? எப்படி இன்னும் நடக்கல, அதுதான் ஆச்சரியமா இருக்கும். நடந்தா ஆச்சரியப்படவே கூடாது, ஏன்னா அது உங்களுக்கான வாழ்க்கை முறையா அதுதான் பாருங்க. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. பெரிய பெருக்கத்தை உங்க மேல நான் பேசுறேன், பெரிய செழிப்பை நான் உங்க மேல பேசுறேன். ஆமென். கத்தரிக்கண்டு ஒரு விதையை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆர் கூகுள் பே ஆர் அக்கௌண்ட்டில் நீங்கள் விதைக்கலாம். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் பிரின்சிபல்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சக்சஸ்ஃபுல் லைஃப் அண்ட் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படிதான் நடக்குது. பெருக விதைக்கிறவன். சில சொல்லுவாங்க, நம்ம எவ்வளவு கொடுக்குறோங்கிறதுலாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் நீங்க கொடுக்கறத வச்சுலாம் அவர் உங்களை நேசிக்கல, அவர் எப்பவுமே உங்களை நேசிக்கிறார். நீ என் வார்த்தையில் உனக்கு பிரியம் இருக்குன்னா, என் வார்த்தையை நீ வேல்யூ பண்ணுவேன்னா, என் வார்த்தை மேல உனக்கு விசுவாசம் வந்திருக்குன்னா, அப்போ நீ விதைச்சு அறுத்துக்கோங்கிறார். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறது ஆகாரத்தையும் கொடுத்து அவர்களுடைய நீதியின் விளைச்சல்களை நான் வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான். உனக்கு தப்பு ஒன்றும் கிடையாது. நீ சிறுக வைத்து விட்டாய், உனக்கு பரலோகம் கிடையாது. அதுக்கும் பரலோகத்துக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. அந்த லெவல்ல தான் உனக்கு வேணுமா, அப்ப அந்த லெவல்ல இருந்துக்கோங்கிறார் கடவுள். இல்ல ஆண்டவரே, நான் பெருக விதைக்கணும், நான் பெருக அறுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் பெருக. அதனாலதான் சொல்றார், அவனவன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுளுங்கிறார். உங்க மனசுல நீங்க நியமித்து நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் சொல்றேன், கிவிங் வந்து இஸ் வண்டர்ஃபுல் திங்ஸ். அது ஒரு பிரின்சிபிள்ஸ். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், கண்டிப்பா இருப்பான். எனக்கு ஒருத்தங்க ஆஃபரிங் அனுப்பிச்சிட்டு 1000 rupees தான் நான் அனுப்பிச்சேன் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஒரு விசுவாசத்தோடு நான் விதைச்சேன். இந்த மாதம் நான் வந்து 10,000 rupees உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமென். நான் அவங்க மேலே அதை பேசுகிறேன். இன்னும் சொல்ல போனால், தேவன் நமக்கு அருளி இருக்கிற கிருபைகள், செழிப்பதற்கான பெருக்கத்துக்கான ஒரு கிருபைகளை அவர் நம்ம மேலே விசேஷமாய் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால் இந்த ஊழியத்தில், இந்த சபையில் விதைக்கிற பிள்ளைகள் விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆமாம், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இதை கொஞ்சம் விசேஷமாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த மாதிரி நான் நிறைய சாட்சிகளை கேட்குறேன்.
நானே அதை என்ன பண்ணுறேன், பார்க்குறேன், போகிற இடத்துலலாம் பார்க்குறேன். அதனால் இந்த இடத்துல விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கங்களாய் மாறும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அதனால் சும்மா ஏதோ காணிக்க அப்படி கொடுக்கக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு, நான் தான் சொல்கிறேன், இந்த சபைக்கு வர்றீங்க, இங்கே வந்து பிஸ்னஸ் வகுப்புக்கெலாம் வந்து கற்றுக்குறீங்கன்னா அந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன லாபம் வருதோ அதை எடுத்துகிட்டு வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை எடுத்துகிட்டு வாங்க. அது தேவனுடைய பிரசன்னத்தில் விதைக்க ஆரம்பிங்க. பெருக விதைக்கிறவன், எல்லாம் சொல்லுங்கள், பெருக விதைக்கிறவன். கடவுள் சொல்ல, இது வேணா நான் வச்சுட்டேன், நீ ஆக்டிவேட் பண்ணிக்கோங்கிறார். ஏசி வேணா போட்டுக்கலாம். இல்லைங்க எனக்கு ஃபேன் போதும்னா, ஃபேன் மட்டும் போதுமா, அப்போ நீங்கள் பாவி, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஏசி வேண்டாம்னா விடுங்க. கடவுள் சொல்கிறாரு, உனக்கு பெருகணும்னா அறுவடையை வந்து நான் தருகிற தேவன், ஆனால் எவ்வளவுங்கிறத நீ தான் முடிவு பண்ண போறாங்கிற. ஆமென். இன்ட்டு அவர் போட்டுருவாரு, அதில் நம்பர் போட வேண்டியது நீங்க தான். புரியுதா உங்களுக்கு? அவர் பெருக்கத்தை அவர் கட்டளையிடுறாரு, ஆனால் எந்த நம்பர்னாலும் நான் என்ன பண்ணலாம், போடலாம். இதெல்லாம் ஒரு கிரேஸ் பாருங்க. இதை புரிஞ்சுக்கிறதே ஒரு கிரேஸ் தான். நான் சொல்றேன், கண்டிப்பா. என்ன பிரதர் இப்படி இருக்கு, இது புரிஞ்சுக்கிறதே ஒரு கிரேஸ். கிருபை தான் பெருக்கத்தின் வழிகளையே நமக்கு புரிய வைக்கி. முன்னாடி நம்ம கொடுத்துருக்குறோம், தரித்திர எண்ணத்தில் கொடுத்துருக்குறோம், பயத்தில் கொடுத்துருக்குறோம், சுயநலத்தில் கொடுத்துருக்குறோம். இப்போ அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என்ன ஜெயிக்க வைக்கிற தேவன் சொல்றார், பெருக விதைச்சா நான் பெருக அறுப்பேன். நான் நம்புறேன், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அன்புல தான் செய்யறோம், ஆனா அது ஒரு பிரின்சிபிள்ஸ் அறியாமலே அதுல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. அது என்ன? விதைத்தல். எல்லாம் சொல்லுங்க, விதைத்தல். தேவ அன்பும் இருக்கிறது, அதே நேரத்தில் தேவனுடைய வழியும் நமக்கு தெரிகிறது. எதுவும் வீண் கிடையாது. ஆமென். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். எதனால விதைக்கலாம்? ஆமென். ஆமாம், வாகனங்கள், தங்கங்கள், இடங்கள், நிலங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சோ பண்ணலாம். ஆமென். தேவன் சொல்லிட்டாரு, என் கிங்டம்ல நீ விதைச்சனா 100 டைம் அது உனக்கு வருங்கிறார். 100 மடங்கு நீ பெறுவான்ட்டார். நான் ஏன் அதை குறைச்சி பேசணும்? நான் குறைச்சி பேசவே விரும்பல, அப்படியே பேச விரும்புகிறேன். ஏசு சொன்ன வார்த்தை அப்படியே சொல்ல விரும்புகிறேன். 100 எத்தனையாய் வரும்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தை, இந்த ஜனங்கள் மேலே அதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இன்னைக்கு எடுத்திருக்கிற எந்த விதையாக இருந்தாலும் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற வார்த்தையின்படியா அது மேலே நீங்கள் சொன்னதை நாங்கள் பேசணும். நீங்கள் கம்மியாக சொல்லியிருந்தா நான் கம்மியாக சொல்லியிருப்பேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, அது பெருகும்னு சொல்லிட்டீங்க. 100 மடங்கு வரும். இந்த தரிசனத்தில், இந்த ஊழியத்தில் விசுவாசித்து இன்னைக்கு விதைக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவரே ஒரு பெரிய பெருக்கத்தை நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஃபைனான்சியல் அபண்டன்ஸை நான் பேசுகிறேன். ஒரு ஃபைனான்சியல் ஃப்ளோவை நான் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன். ஒருத்தருக்கு கூட கடனே இருக்கக்கூடாது. எந்த கடனாக இருந்தாலும் அது அப்படியே கேன்சல் ஆகட்டும் நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக் டெட் கேன்சலேஷன் in a miraculous way, Lord. அற்புதமான வழியிலே கடன்கள் ரத்தாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கொண்டு வருகிற இந்த மாவு, இந்த எண்ணெய், இந்த முதல் பலன்கள் அப்படியே பெருகட்டும். காலத்தை வெல்லுகிற அளவிற்கு இது ஒரு பெருக்கமாய் அவர்கள் வாழ்க்கையில மாறும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பூமியில நம்புறதுக்கு ஒன்று இருக்கிறது, அது உம்முடைய வார்த்தைகள். இன்றைக்கும் அதை பிடித்து கொண்டு, அதை நம்பிக்கொண்டு சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களாய் நாங்கள் வாழ முடியும் என்பதற்கு இந்த பிள்ளைகளை அடையாளங்களாய் அற்புதங்களாய் நீர் வைப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ரவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். Praise God.